ஆத்ம ஞான மகத்துவம். ஸ்லோகம் 56. யோகத்தாலன்று, சாங்கியத்தாலன்று, கர்மத்தாலன்று, கல்வியாலன்று, பிரம்மமும் தானும் ஒன்று என்ற அறிவின் விழிப்பால் முக்தி சித்திக்கிறது, வேறு வகையில் இல்லை. யோகம் என்பது பதஞ்சலி மகரிஷி அருளிய யோக தர்சனம். சாங்கியம் என்பது கபில மகரிஷி அருளிய சாங்கிய தர்சனம். கர்மம் என்பது ஜெய்மினி அருளிய பூர்வ மீமாம்ச தர்சனம். வித்யா என்பது பல வகையான கல்வி அல்லது உபாசனா மார்க்கங்கள். ஸ்லோகம் 57. வீணையின் வடிவழகும் கம்பிகளின் ஒளி தெளிவும் மக்களுக்கு மன மகிழ்ச்சியை மட்டும் அளிக்கும். அது சக்கரவர்த்தி பதவிக்கு ஒருவனை உரியவனாக்கி விடாது. அடுத்த ஸ்லோகத்தில் வரும் கருத்திற்கு இது உபமானம். சாம்ராஜ்யம், அதாவது ரஞ்சனம், ராஜ்யம் எனும் சொற்கள் இங்கு ஸ்லேடையாக உபயோகிக்கப்பட்டிருக்கின்றன. ராஜா பிரகிருதி ரஞ்சனாத் என்பது வச்சனம். எவன் உலகை மகிழ்விக்கின்றானோ அவன் ராஜா என்று சொல்லியிருப்பதால் வீணை வாசித்து மகிழ்விப்பவன் ராஜா ஆகிவிட மாட்டான் என்பது பொருள். ஸ்லோகம் 58. தெளிவான பேச்சு, பிரவாகம் போன்ற சொற்கள், சாஸ்திரங்களுக்கு விரிவுரை கூறும் திறமை, ஆழ்ந்த கல்வி ஆகிய இவை கல்விமான்களுக்கு மேலுதாரணத்தில் கூறியது போல மகிழ்ந்து அனுபவிப்பதற்கு ஆகுமே அன்றி முக்திக்கு பயன்பட மாட்டா. பல சாஸ்திரங்களை அபியாசம் செய்ய வேண்டாம், அது வாக்குக்கு சிரமமே ஆகும். இது பிருகதாரண்ய உபனிஷத்தின் வாக்கு. ஸ்லோகம் 59. உயர்ந்த உண்மை நிலை அறியப்படாவிட்டால் பல சாஸ்திரங்களை படித்தல் வீணேயாம். உயர்ந்த உண்மை நிலை அறியப்பட்டு விட்டாலும் கூட பல சாஸ்திரங்களை படித்தல் வீணே, அவசியம் இல்லை. நீ பிரசன்னமாகிவிட்டால் எனக்கு குணங்களால் ஆவதென்ன? பிரசன்னம் ஆகாவிட்டால் எனக்கு குணங்களால் ஆவதென்ன? ஸ்திரீகளுக்கு கணவனுடைய அன்பொன்று இருக்குமேயானால் குங்குமம், தளிர்பூ முதலியவற்றால் அலங்காரம் அவசியமில்லை. அன்பு இல்லையானால் அப்போது அதில் பயனும் இல்லை. இது கிருஷ்ண கர்ணாமிருதத்தின் வாக்கு. ஸ்லோகம் 60. சொற்களின் கூட்டம் ஒரு பெரிய காடு போன்றது, மனதை மயக்குவதற்கு காரணமாகின்றது. ஆகையால் உண்மை அறிவை நாடுபவர்களால் ஆத்மாவை பற்றிய உண்மை ஒன்றே நன்முயற்சியால் அறியப்படுவதற்கு உரியதாம். அந்த ஒருவனாகிய பரமாத்மாவை அறிவீர்களாக, மற்ற வார்த்தைகளை விட்டொழிக, இதுவே மோட்சத்திற்கு பாலம். முண்டக உபனிஷத்தின் வாக்கு. மாம்பழங்களை சாப்பிடு, தோட்டத்தில் எத்தனை ஆயிரம் மரங்கள், எத்தனை கோடி இலைகள் என்று கணக்கிடுவதில் பயன் என்ன? ஸ்லோகம் 61. அஞ்ஞானமாகிற பாம்பினால் கடிக்கப்பட்டவனுக்கு பிரம்ம ஞானமாகிற மருந்து அல்லாமல் வேதங்களாலும் சாஸ்திரங்களாலும் ஆவது என்ன? மந்திரங்களால் ஆவது என்ன? வேறு மருந்துகளால் ஆவது என்ன?